எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவர். எங்களோடு பேசுங்கப்பா, நீர் பேசும் தெய்வம்ப்பா. இந்த வார்த்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் சமாதானத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீங்களே பொறுப்பெடுக்க வேண்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தலைப்பாக செய்தி என்ன அப்படின்னா, வெற்றி வேண்டுமா, வெற்றி வேண்டுமா அப்படின்னா இதான் தலைப்பு. இந்த வெற்றி வேண்டுமா அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளும்போது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகிறார். அதனால தான் அந்த செய்திக்கு தலைப்பாக வெற்றி வேண்டுமா, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்ல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த மீடியாவை நாங்கள் காண்கின்ற தேவன் ஜெபக்குழு என்னதான ஒரு சிறிய கூட்டமாக நாங்கள் கூடி ஜெபிக்கிறதுல இருக்கிறோம். இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம வெற்றியை சுதந்திரிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு செய்தியே தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஓட விட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னாலாம் உங்களுக்கு விடுதலைக்கேற்ற வார்த்தைகளும் வழியுமே இதில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அரை மணி நேரம்தான், எவ்வளவோ நேரங்கள் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நிரந்தரமாக எந்த பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு எனக்கு வந்துச்சு மனசில். அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எழும்பும்போது எத்தனை மணிக்கு எழும்புறீங்களோ அத்தனை மணிக்கு, ஒருவேளை 5, 5:30 இல்லை 4 மணி இல்லை 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 6 மணிக்கு தான் நீங்கள் எழும்புறீங்கன்னா மாத்திரைலாம் நீங்கள் நைட்டு போடுறீங்க. அப்போ நீங்கள் சில சமயம் காலையில் தான் எழும்புனாலும் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் நின்று தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக முதலாவது ஜெபம், அந்த விடிய காலம் ஜெபம் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டும். உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மருமக்களுக்காக, பேரம்பேத்திக்காக, வாகனங்களுக்காக, படிப்புக்காக, சரீர சுகத்துக்காக, எந்த ஒரு ஆபத்து நாச மோசங்கள் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் அந்த விடிகாலையில் எழுந்திருக்கும் போது ஒரு 5-10 நிமிடங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். வெற்றி வேண்டுமா, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கின்றேன். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்க கடக்க வேண்டியது என்னது அப்படின்னா கடல் தான். கடல்னா அதுக்கு பிறகு வர்றதுலாம் பாருங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் முதல் என்னது கடல். கடல்னாலே யாருக்குமே என்னதான் பயம்தான். தண்ணினாலே யாருக்கும் பயமாக இருக்கும். சில பேர் கிணத்தை கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. கிணறு ஆழமாக இருந்தால் கிணத்தை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படி பயப்படுவாங்க. சில பேர் கடல்கிட்ட வரைய மாட்டாங்க, தண்ணியில் கால் படவே மாட்டாங்க, அப்படி பயப்படுவாங்க தண்ணிக்கு. நான்லாம் அப்படி பார்த்துருக்கேன். சும்மாயாவது காலை நனைங்க அப்படின்னாலும் இல்லை எனக்கு பயமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைச்சிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு கடல் தான். முதலாவது ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சோதனை அவர்கள் கடந்து வந்தார்கள். அதுக்கு முன்னால் கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நான் ஒரு வசனம் கொடுக்குறேன்.
யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ணினாலும் நமக்கு ஒன்றுமே நடக்காது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடார். அப்போ நம்ம பரிசுத்தத்தோடு தான் நம்ம தேவனை அணுக முடியும். நம்ம பாவியாக இருக்கிறோம், பாவங்களுக்காக நம்ம அழுகிறோம், மன்னிப்பு கேட்குறோம், தேவன் அதை மன்னித்து ரட்சிக்கிறார். அதுக்கு பிறகு நம்முடைய தொடர் வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக்கி இருக்க வேண்டும். இப்போ இந்த காலத்தில் நான் பார்க்கிற அநேகர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஆவியில் ஒரு கபடற்றவர்களாக ரொம்ப ஒரு எளிமையான இதயத்தோடு வாராங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரே மாறிடுது. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது இருக்கிற அந்த தாழ்மை, அன்பு, அந்த பொறுமை இதெல்லாம் இல்லாமல் போயிடுது. அதான் என்னன்னு தெரியல. ஆனால் இயேசுவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்முடைய முடிவு வரைக்கும் டெய்லி நம்ம ரட்சிக்கப்படணும். டெய்லி நமக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு கர்த்தருடைய கமாண்டிங் வரும்போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்முடைய ரட்சிப்பு என்னதாகும், பூரணமாகும். அது நிறைவேற நம்ம என்ன செய்யணும், டெய்லி நம்ம ட்ரை அகைன், அது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் மனிதர்களை பார்த்து, மற்றவங்களை பார்த்து, ஊழியக்காரங்களை பார்த்து, அப்படி எதையாவது பார்த்து, யாரையாவது பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அந்த அழைப்புங்கிறத மறந்து போயிடுறாங்க. அதனால் நம்ம ரகசிய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் ஆதியிலே நீங்கள் கொண்டிருந்த அன்பிலே அப்படியே அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஆண்டுக்குள்ளே வரும்போது எப்படி நம்ம தாழ்மையாக, எப்படி ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிவோம், யாரையும் பற்றி எதுவுமே பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட அது ஆதியில் இருந்த அன்பு, அதிலே நீ குறைந்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்களா, வெளிப்படுத்தல. அதை நம்ம மெயின்டைன் பண்ணும்படி நீங்கள் இப்போ டேன் பண்ணுங்க. இதில் நீங்கள் இன்னுமே நீங்கள் நல்லா இருக்கோம், நம்ம பரிசுத்தமாக தான் இருக்கோம்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கரைகள் பட ஆரம்பிக்குது. கடைகள் பெற ஆரம்பிக்கும் போது அந்த ஆதியில் இருந்த அன்பு, சகல விதமான நல்ல குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது ப்ரெசன்ஸும் குறையும். முன்னால் எடுத்த உடனே நீங்கள் செய்தி கொடுக்கலாம், எடுத்த ஜபம்னு உடனே தண்ணியாக ஜபம் வரும். இப்பெல்லாம் அப்படி வராது. ஏன்னா நம்ம மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நல்லா புதுசாக நீங்கள் பிராவை போல் வந்தீங்க. இப்போ உங்களுக்குள்ளே பலவிதமான காரியங்கள் ஏற்படுறதுனால அந்த ப்ரெசன்ஸும் இல்லை, நிரந்தரமான வெற்றியை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எனக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் நான் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் அவங்களே சேர்ந்து ஊழியம் செய்வோம். அப்போது அந்த ஊழியத்துக்கு நான் அவங்கள கூட போயிருக்கும்போது அந்த அக்கா கிளம்பிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வயசு குறை தான், ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்லே அக்கானே பேசிட்டோம். அதனால் அப்படி நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்களான்னாங்க. அப்போது என்ன இருக்கட்டும், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு தரணும், நான் உங்களுக்கு பிரியாணி தரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நான் எப்படி தருவேன் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எப்படி தருவாங்களாம்மா, அவங்களுடைய பொண்ணு என் பிள்ளைகள் சாப்பிட்ட தட்டு எல்லாமே எதில் கிடக்கு, சிங்கில் கிடக்கு. அப்போ இந்த சிங்கில் பாத்திரம் விளக்குற இந்த சிங்கில் கிடக்கிற அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே அதில் உங்களுக்கு நான் அந்த பிரியாணி வச்சு தர மாட்டேன். நான் வேலைக்காரி வரட்டாலும் நான் விளக்குவேன், அந்த பாத்திரத்தை நான் விளக்குவேன். எத்தனை நேரம் விளக்குவேன் தெரியுமா? 2 நேரம் விளக்குவேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம சாப்பாடு வச்சு கொடுக்க போகிறோம், நம்ம அக்காவுக்கு நம்ம சாப்பாடு வச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு 2 நேரம் விளக்குவேன், நல்லா கழுவுவேன். மற்றபடி என்னுடைய பாத்திரத்தை அவசரத்துக்கு நான் கழுவுனா 1 நேரம் கழுவுவேன். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் சாப்பாடு, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நான் அதை நல்லா திருப்பி நான் கழுவி தான் நான் வச்சு தருவேன் உங்களுக்கு. அதே போல தான் தேவனும் நமக்கு ஒன்றை செய்யணும்னு நினைக்கும்போது அவர் நம்மை சுத்தம் பண்ணி தான் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தட்டில் வச்சு தருவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன அட்வைஸ் தான், ஆனால் ரொம்ப எனக்கு அது ஆலோசனையாக இருந்துச்சு.
இன்றைக்குமே அதை நான் நினைப்பேன், ஒவ்வொரு நாள் நினைப்பேன். இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்போலாம் குட்டி பிள்ளைகளாக இருந்தாங்க பிள்ளைகள். இப்போ பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு அவங்க பேரம்பேத்திலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்களில் உள்ள இந்த சம்பவம், இந்த செய்தியை நான் எடுக்கும்போது எனக்கு வந்தது அருமையானவர்களே. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், செய்திக்கு போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், எல்லாம் நம்ம செய்யணும். அது கண்டிப்பாக செய்யத்தான் செய்யணும். இல்லாட்டா ஒன்றும் இல்லாத சோம்பேறி ஆகிடுவோம். அதெல்லாம் செய்யும்போதும் ப்ளஸ் இந்த பரிசுத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அதை செய்தியாக தருகிறேன். இப்போ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை நீ பரிசுத்தப்படுத்து, அப்பொழுது நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அதாவது பரிசுத்தம் ப்ளஸ் அற்புதம், சரியா? பரிசுத்தம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் கடலை கடக்க வேண்டும், செங்கடலை கடக்க வேண்டும், கடந்து தான் ஆக வேண்டும். முடியாது என்று சொன்னால் நாம் எகிப்திலே தான் இருக்க வேண்டும், அடிமைத்தனத்தில் தான் இருக்க வேண்டும். ஃப்ரீயான சுதந்திரம் கிடையாது, ஃப்ரீயாக அங்கே எதையுமே நம்ம வாழ முடியாது. அதனால் நம்ம கடலை கடந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள், அதுதான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை அனுபவிப்பதற்கு, அதை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு கண்டிப்பாக நாம் கடலை கடக்கத்தான் வேண்டும். இது எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு வருகிற ஒரு பெரிய சோதனைகள், பெரிய விதமான சோதனைகளை நாம் கடந்து வர வேண்டும். கடலை கடக்கத்தான் வேண்டும், தண்ணீரை கடக்கத்தான் வேண்டும். அதான் ஏசப்பா சொல்கிறாங்களே, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ தண்ணீரை கடக்கும்போது தேவன் கூட இருப்பார். அவர் கூட இருக்கிறதுனால இந்த தண்ணீரை, இந்த கடலை கடப்பது உங்களுக்கு பெரிய மேட்ரு கிடையாது. ஏனென்றால் மோசே அங்கே இருக்கிறார், அவர் தன்னுடைய கையிலே கோல் வைத்திருக்கிறார். அந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மாஸ்டர் நிற்கிறார், அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறதாவது, நீ பயப்படாத, நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனதை செவ்வை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அதனால் நாம் கடலை கடக்க வேண்டும், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து கடந்து வந்து விடுங்கள், அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். வேகமாக அழியாமல் கானானை நம்ம சுதந்திரிக்கலாம். தேவன் ஈஸியாக அந்த கடலை கடக்க நமக்கு உதவி செய்வார். அவரால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அழகாக அந்த கடலை கடந்து விடுவீர்கள் அருமையானவர்களே. அதனால இந்த நாளில் ஒருவேளை கடல் மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, அது ரொம்ப ஈஸி தான். தேவன் அதை வேகமாக இந்த கடலில் இருந்து, இந்த கடல் போன்ற இந்த இடுக்கம் என்கிற இந்த சமுத்திரத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்து விடுவீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். கடலின் நடுவிலே அப்படியே கர்த்தர் உங்களை விட்டு விட மாட்டார். கையை பிடித்தவர், வலது கையை பிடித்தவர் கரை சேர்ப்பார். இந்த கடலாக இருக்க பின்னால் எதிரி வருகிறான, சுற்றுப்புறம் எங்கு தண்ணி சூழ்ந்திருக்கிறத, அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை நோக்கி மட்டும் பார்த்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நீங்கள் கடந்து வாங்கள். அதான் செங்கடலை கடந்து செல்வேன். அடுத்து யோர்தானே, இப்போ கடலை கடந்தாச்சு, இப்போ யோர்தான் ஆறு, இந்த ஆற்றை நாம் கடக்க வேண்டும். அப்போ அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ யோர்தானிலே கால் வைக்க வேண்டும். அந்த தண்ணியிலே கால் வைக்க வேண்டும் என்பது மிதிக்கிறதை குறிக்கிறது. மிதிக்கணும், நம்ம உள்ளங்கால் மிதிப்படணும். அப்போ இந்த தண்ணியில் உள்ளங்கால் மிதிப்பட வேண்டியது அடுத்த ஒரு செயல்பாடு என்று பார்க்கிறோம். மிதிக்கிறது நடக்கிறது, ஆறு நடக்கிறது, ஒன்று செய்ய வேண்டும். இது கடப்பதல்ல, நடப்பது. கடலை கடந்து வந்தோம், இப்போ இது நடக்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். சம்பவிப்பது என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு, இப்போ நமக்கு உடன்படிக்கை பெட்டி வேதாகமம், இதை வைத்து கொண்டு நீ உள்ளங்காலு தண்ணியில் மிதிப்பட்ட உடனே
மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு சொன்னது. அதே போல அவர்கள் வந்தார்கள். யோசுவா 3:15 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே நல்லா கேட்டிங்களா? 3:15 யோசுவாவில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, மிதித்தவுடனே தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது. அடுத்த வசனத்தில் இருக்கு அப்படி, அது குவியலாக நின்றது. 3:16 அவர்கள் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதார் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடலினும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அதுக்குள்ளே கடந்தாச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு நதியை உள்ளங்கால் பட்ட உடனே தண்ணீர் அப்படியே மேலே ஓடி அது அப்படி குவியலாக நின்றது. உடனே ஜனங்கள் அதை கடந்து போனார்கள். யோர்தானை மிதித்து நடப்பேன். அருமையானவர்களே, யோர்தான் அந்த நாட்களிலே அது கரை புரண்டு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. கடலில் நம்ம அலையை பார்க்கின்றோம், எப்படி அலைகள். அதே போல் யோர்தான் நதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? குற்றாலத்திலே பார்க்கணும், நம்ம வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஃபால்ஸ்லேருந்து தண்ணி போகும்போது கீழே விழுந்து அது எப்படி போகிறது, அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே விழுந்தா எப்படி இருக்கும்? ஆனால் அங்கே உன் உள்ளங்காலை நீ மிதிக்கும் போது அது அப்படியே நின்றுடுது, தண்ணி ஸ்டாப். உடனே அந்த இடத்துலையே இமிடியட்லியாக தண்ணீர் அங்கே நின்று விடுகிறது. அதை நாம் ஈஸியாக கடந்து போய்விடலாம். அதான் யோர்தானை மிதித்து நடப்பேன். அப்போ நாம் செயல்பட வேண்டும். நம்ம யோர்தானை மிதிக்க நம்ம செயல்பட வேண்டும். இது தண்ணீர்லா, இது குவியலா இருக்குது, தண்ணி ஓடுதே, கரை புரண்டு ஓடுதே என்று நீ பயப்படக்கூடாது. பிரச்சனைகளையும் பாடுகளையும் வியாதிகளையும் நோய்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் மிதிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அன்றைக்கு யோசுவாவுக்கு முன்பாக நின்ற அதே தேவனாகிய கர்த்தர், அன்றைக்கு ஆசாரியர்களோடு உடன்படிக்கை பெட்டியோடு இருந்த தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே நம்மோடு கூட நின்று கொண்டு இருக்கின்றார். நீ மிதி இந்த பிரச்சனையை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அதிகாரம், அத்தாரிட்டி. அது என்ன பிரச்சனை? அது வேசித்தனமா குடும்பத்தில், அது குடியார ஆவியா, அது சிகரெட்டு ஊதுற ஆவியா, அது சண்டை செய்கிற ஆவியா, கீழ்ப்படியாமையினுடைய ஆவியா, நாம் இயேசுவின் நாமத்தினாலே செயல்பட வேண்டும். அதை மிதிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பொழுது அது தரைமட்டமாக போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்கள் செங்கடலை கடந்து செல்வேன் என்று உறுதி எடுங்கள். எனக்கு முன்பாக உலகத்தில் வாழும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கள் நான் ஜெயித்தேன். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உனக்கு நித்திய கனமகிமை உண்டாக்கும். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஜீவ கிரீடம் அளிக்கப்படுகிறது. அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரவும் அவரோடு கூட போஜனம் சாப்பிடவும் பிரச்சனை தான், உபத்திரவங்கள் தான் நம்மை அங்கே கொண்டு செல்கின்றது. அருமையானவர்களே, அதனால் செங்கடல் என்றால் பயந்து விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கடந்து விடுங்கள். கர்த்தர் கூட இருப்பார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, அதை கடந்தால்தான் கானானுக்கு போக வேண்டும். அப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகளை போராட்டங்களை மிதித்து நடக்க வேண்டும். அடுத்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சுற்றி வர வேண்டும். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன். இப்போ எரிகோவை நாம் சுற்றி வர வேண்டும். எரியோ என்பது எந்த பக்கமும் ஆட்கள் வெளியே வர முடியாதபடிக்கு எல்லா பக்கமும் அடைபட்ட சூழ்நிலை, எல்லா பக்கமும் அடைபட்ட சிச்சுவேஷனில் ஜனங்கள் வெளியே இருக்கிறார்கள். எரிகோவை தாண்டினால்தான் கானானை சுதந்திரிக்க முடியும். யோசுவா 6வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 6வது அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 3வது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கள் எரிகோ என்ற பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரம்தான்,
7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி 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 வர வேண்டும். அப்படின்னா என்ன? இது ஒரு தொடர் நிகழ்ச்சியை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து செயல்படும் வேலை, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் அப்படின்னு பாடல் எழுதியிருக்காங்க. சுற்றி சுற்றி வர வேண்டும். அவர் அக்கா சொன்னாங்க ஒரு தடவை, அவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களாமா. அவங்களுக்கு நிறையா பையங்க, பொம்பளை பிள்ளை நிறையா இருந்தாங்களாமா. அப்போ இவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் போய் அவங்களுடைய ஊரில் உள்ள அந்த ஆலயத்தை அப்படியே நிறையா நேரம் தானே சுற்றி வருவாங்களாம். அப்போ இவன் அவங்களுக்கு வயசாகிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு சுற்றுறிய அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை நீங்களாம் நல்லா இருக்கணும் இல்லைடா, அதனால் நான் சும்மா சுற்றி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தை சுற்றி சுற்றி அவங்களால ஏண்ட மட்டும் சுற்றி சுற்றி வருவாங்களாமா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை, அவங்க சொல்கிறாங்க அந்த அக்கா, எங்கள் குடும்பத்தை நேம் போடு பணக்காரங்களாக எங்கள் ஊரிலே எங்களை வைத்து இருக்கிறார். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய ஆலயத்தை சுற்றி சுற்றி எங்கள் அம்மா வந்தது. அப்போ நான் என்ன நினைப்பேன், சுற்றி கிடக்கிற கண்ணாடி, பீங்கா இதெல்லாம் கிடக்கும் தெரியுமா கிராமங்களில், அந்த சுற்றி கிடக்கிற கண்ணாடி, ஒரு முள், கல் இதெல்லாம் என்ன செய்வாங்க, பறக்கி போட்டு அப்படியே நல்லா அப்படியே ஆலயத்தை சுற்றி நல்லா அப்படியே சுத்தம் பண்ணி அப்படி கிளீன் ஆக்கி கொஞ்சம் விளக்குமாறு எடுத்து பெருக்கி அப்படிலாம் அவங்க ஒருவேளை செய்திருப்பாங்களா இருக்கும். அதனால் தேவன் இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைங்கள் ஒரு பெரிய நேம்போடு பணக்காரங்களாக ஆக்கி பிள்ளைகளையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாள் யோசுவாட்ட, நீ என் ஆலயத்தை நீ காவல் காத்தால் நான் உன்னை இந்த ஆலயத்தில் உன்னை நான் உலாவ வைப்பேன். எனக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ யூத் மீட்டிங்கில் எல்லா பாய்ஸு அண்ட் கேர்ள்ஸு பொதுவான ஒரு மீட்டிங் தான். அப்போ அதில் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு கொடுக்கறதுக்காக அப்படி நான் உள்ளே அப்படி போகும்போது அங்கேயும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு உள்ளே ஆலயத்துக்குள்ளே. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. நைட்டு இப்படி வீட்டில் அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என் ஆலயத்தை காவல் காத்தால் நான் என் ஆலயத்துக்குள்ளே உனக்கு உலாவுகிறதுக்கு இடம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இதுதானோ அப்படின்ட்டு நினச்சேன் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எப்படி ஆலயத்தை சுற்றி, நம்ம ஆலயத்துக்குள்ளே ஒரு பேப்பர் கிடந்தால் கூட நம்ம வீட்டிலனா எவ்வளோ சுத்தமாக இருப்போம். ஒரு பேப்பர் கிடக்கு, ஒரு பிஸ்கெட் ஒரு குழந்தை சாப்பிட்டு கிடக்குன்னா எடுத்து நம்ம என்ன தூர போடுவோம். அப்போ நம்ம ஆலயத்தை அதிகமாக நேசித்து வர வேண்டும். சில பேர் வாரத்தில் 1 நாள் மட்டும் வருவாங்க, இல்லை 2 நாள் வருவாங்க. நீங்கள் அடிக்கடி சும்மா இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆலயத்தை நாம் காவல் காக்க வேண்டும். அவர் அங்கே இருக்கின்றார். அவரை நம்ம உள்ளன்னு வந்த உடனே நம்ம ஜபம் வேற மாதிரி இருக்கும்ல. என்ன நம்ம வீட்லேயும் பண்ணுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு வந்த உடனே எங்கள் தேவன் இருக்கின்றார். எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயரம்மா இருந்தாங்க. அந்த ஐயரம்மா சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க கரெக்டு, ஆனால் கோயிலில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீ எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் நீ வந்தாலும் இங்கே தேவன் இருக்கிறார் என்பதை சிந்தனையில் இருந்தால் தான் நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும், நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும், அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும். அப்போ நீங்கள் ஆலயத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணும்போது இங்கே ஆண்டவர் இருக்கின்றார், ஏசப்பா அவங்க என் ஜெபத்தை கேட்பாங்கங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்போ ஆலயத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும். இப்போ எரிகோவை சுற்றி வருவேன். அடுத்து சொல்கிறாரு, எக்காலம் ஊத வேண்டும். இப்போ ஊத வேண்டும். எல்லாரும் என்ன செய்தாங்க, 7 எக்காலம் வாசிக்க உங்களுக்கு. யோசுவா 6:10 வாசிப்போம். 6:10 யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சுற்றி வருவீங்கள, அப்படி சுற்றி வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆர்ப்பரிக்கக்கூடாது. உங்கள் வாயினால் சத்தமே காட்டக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. எல்லாரும் வாயை என்ன செய்யணும், மூடிக்கிடணும். ஒரு பேச்சும் புறப்படலாகாது, வேண்டாம். நான் எப்போ நீங்கள் ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. அப்போ எதுக்கு ஒரு பேச்சு பேச வேண்டாம், சத்தம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 6 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வரும்போது யாருமே பேசக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பட்டணம், அது வெளியே மதிலை சுற்றி தாண்டி வர வேண்டும், எத்தனை லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள், ஆனால் யாருமே பேசலை. அதனால தான் எரிகோ இடிந்து விழுந்தது. கீழ்ப்படிந்தார்கள்,
நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சும்மா கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது அருமையானவர்களே. அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் பரிசுத்தவான்களுடைய சில காரியங்களை ஆலோசனை கொடுக்கும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறதுபடி வாழை எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே என்று கேட்டு நம்ம ஜெயம் எடுத்து விட வேண்டும். என்னெல்லாம் சுத்த முடியாதுப்பா, எனக்கெல்லாம் பலன் இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லி யாரும் இருக்கலை. எல்லாருமே அன்றைக்கு அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள். சத்தம் கட்டாமல் இருந்துட்டாங்கல்ல. அத்தனை லட்சத்துக்கு அதிகமான பிள்ளைங்க மக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிள்ளைங்க சத்தம் கட்டதானே கூடவும் சத்தம் போடும். மெதுவாக பேசுனா ரொம்ப சத்தமாக பேசும் தெரியுமா. மெதுவாக அழாதே மெதுவாக அழுனா அது சத்தமாக அழும். ஆனால் அன்றைக்கு அத்தனை லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அமைதியாக வந்தார்கள். அதனால் அவர்கள் எரிகோவை நோக்கி அவங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இப்போ 6:14 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படி 6 நாளும் செய்தார்கள். 15 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அண்டைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அப்போ 7 தரம் சுற்றி 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 வராங்க. 7ஆவது நாளில் அவங்க எக்காலத்தை ஊர்ப்பறி. 16 7ஆந்திரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். சொன்னபடியே அன்றைக்கு அந்த பட்டணம் இடிந்து விழுந்தது. அருமையானவர்களே, பட்டணத்தை பிடித்துட்டாங்க அப்படின்னு 20ஆவது வசனத்தில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வாரத்தோடையும் முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சுற்றி சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே ஆர்ப்பரிங்கள் சொன்ன உடனே அவங்க எக்காலத்தை என்ன செய்தாங்க, ஊதினார்கள். உடனே அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த அலங்கத்து மேலே தான் யார், அவங்க ராகாப்புங்கிறவங்க வீடு கட்டி குடியிருந்தாங்க. அவங்களுக்கு பெட்ரூம் என்ன குளிக்கிற அறை என்ன, அப்படி கிச்சன் என்ன எல்லாமே இருந்துச்சான். அது நான் முன்னால் ஒரு செய்தி கேட்டேன். லாரி போகக்கூடிய அளவுக்கான். ஒரு லாரி போயிரும்ல அந்த அளவுக்கு, லாரி போகிற அளவுக்கு அந்த மதில் இருந்துச்சாமா, மதில் சுவர். அவ்வளவு பெரிய ஒரு மதில் எக்காலம் ஊதுகையில் அது இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பாட்டு படிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, நான் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். 4 வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். 4 பாயிண்ட் இந்த 4 நம்ம வாழ்க்கையில் செய்யணும். முதலாவது சொன்னேன், பரிசுத்தப்படுத்துங்கள். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம செயல்படும் நேரம் கடலை கடக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். அதிலே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, கடக்க வேண்டும். யோர்தானை பார்த்து பயப்படக்கூடாது, அதிலே மிதிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை மிதித்து நான் ஜெயிப்பேன் என்று வர வேண்டும். அடுத்து சுற்றி சுற்றி வர வேண்டும். எந்த பிரச்சனையாவது தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்து அதை நாம் சுற்றி சுற்றி ஜெயம் இடுக்கும் வரைக்கும் அதை நாம் சுற்றி வர வேண்டும். பலிபீடத்தை சுற்றி வர வேண்டும். பலிபீடத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். சுற்றி வரும்போது கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அடுத்தபடியாக எக்காலம் ஊத வேண்டும். நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய வெற்றியை தருவார், கண்டிப்பாக தருவார். நாம் செங்கடலை கடந்து செல்லலாம், கானானை சுதந்திரிக்கலாம். உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த கொம்பனை எடுக்க முடியாது, எவனே எடுக்க முடியாது. கர்த்தர் தந்தது தான். செல்வமா, பொருளா, பொண்ணா, ஆசீர்வாதமா, ரட்சிப்பா, பரிசுத்த வாழ்க்கையா, உடைய குழந்தைங்களுடைய எதிர்காலமா, படிப்பா, வேலையா, சரீர சுகமா, தீர்க்க ஆயுசா, எந்த கொம்பனாலையும் எந்த சாத்தானாலையும் தொட முடியாது. நாம ஜெயிப்போம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நன்றி இயேசுவே, எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. நாங்கள் கடலை கடப்போம் இயேசுவின் நாமத்தில், நாங்கள் யோர்தானை மிதிப்போம் இயேசுவின் நாமத்தில், நாங்கள் எரிகோவை சுற்றி வருவோம் இயேசுவின் நாமத்தில். எக்காலம் ஊதுவோம், பாடுவோம், துதிப்போம், ஆர்ப்பரிப்போம். எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிற தேவனே, இந்த செயல்பாட்டுக்குள்ளே எங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.